நான் யாருன்னு தெரியுதாம்மா? உன்னை நான் குட்டி வயசில் பாட்டேன், ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டேன். இந்த டயலாகை நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம். ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் இல்லை ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா அது க்ரோத் ஆகும், ரீப்ரொடியூஸ் ஆகும். இது அந்த லிவிங் ஆர்கானிசமோட நேச்சர். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் க்ரோத் எப்படி ஆகுது, ரீப்ரொடக்ஷன் எப்படி ஆகுது, அது காரணம் என்னன்றதை நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இல்லை ஒரு இண்டிவிஜுவலை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அவங்க உடம்புல ஃபுல்லாக செல்ஸ் இருக்கும். ஸோ செல்ஸ்லேருந்து தான் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆகிருக்காங்கன்னு நம்ம லாஸ்ட் யூனிட்டே படித்தோம். செல்ஸால் எப்படி டெவலப் ஆகிறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு செல்னு எடுத்தோன்னா அந்த செல் டிவிஷன் ஆகி 2 டாட்டர் செல் கொடுக்கும். இது பேர் தான் செல் டிவிஷன். அப்புறம் வந்திருக்க அந்த 2 டாட்டர் செல் வளர்ந்து மெச்சூர் ஆகி திருப்பி அது 2 செல் கொடுக்கும். இந்த மாதிரி செல் ஆட் ஆகி தான் நம்மளுக்கு ஹியூமன் பாடி க்ரோத் கிடைக்குது. செல் சைக்கிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். செல்லு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறதுனால அது செல் சைக்கிள் இல்லை. ஒரு செல் அது டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி அது நிறைய ஃபேஸை கடந்து போகும். அது பேர் தான் செல் சைக்கிள். இப்போ என்னென்ன ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா? இதில் 2 விதமான ஃபேஸ் இருக்குது செல் சைக்கிளில். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸு, செகண்ட் எம் ஃபேஸ் இல்லைனா மைட்டாட்டிக் ஃபேஸ்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் 2 எம் ஃபேஸ் நடுவில் இருக்கும். அதாவது 2 மைட்டாட்டிக் ஃபேஸ் நடுவில் இருக்கிறது தான் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் செல்லு எப்படி டிவைட் ஆகணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? அதுதான் இந்த இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் செல்லோட ஆர்கனல் டூப்ளிகேட் ஆகும். ஸோ அதனால தான் இது மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஆர்கனல்லாம் டூப்ளிகேட்ஸ் ஆகுதுல்ல. அதேமாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஸ்டேஜில் செல் ஆர்கனல் அது டூப்ளிகேட் ஆகும், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். ஆனால் செல் டிவிஷன் நடக்காது. அதனால இது ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ் இந்த இன்டர்ஃபேஸுன்றது. இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். இது 95% டியூரேஷன். ஒரு செல் சைக்கிள் நடக்குதுன்னா அதில் 95% டியூரேஷன் இந்த இன்டர்ஃபேஸ் தான் நடக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்லேயே 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் G1 ஃபேஸு, செகண்ட் ஸ்டேஜ் எஸ் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸ் G2 ஃபேஸு. G1 ஃபேஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இந்த G1 ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. இந்த ஃபேஸில் என்ன ஆகும்னா அந்த செல்லோட சைஸ் பெருசாகும். அதேமாதிரி அந்த செல்லில் நியூக்ளியோடைட்ஸ், ஏடிபி, ப்ரோட்டீன் அதெல்லாம் சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து G0 ஃபேஸ். இந்த G0 ஃபேஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு செல் டூப்ளிகேட் ஆகாது. ஆனால் இது மெட்டபாலிக்லி ஆக்டிவாக இருக்கும். இந்த G0 ஃபேஸில் செல் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அது எந்த ஒரு ப்ரோலிஃப்ரேஷனும் போகாது. இதுதான் G0 ஃபேஸு. நெக்ஸ்ட்டு எஸ் ஃபேஸ் ஆர் சிந்தட்டிக் ஃபேஸ். இந்த ஃபேஸ் என்ன சொல்லுவோன்னா, இந்த ஃபேஸில் டிஎன்ஏ டபுள் ஆகும். இப்போ ஒரு டிஎன்ஏ இருந்ததுன்னா 2ஆம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 டிஎன்ஏ இருந்ததுன்னா அது 4 டிஎன்ஏ ஆகும். அந்த மாதிரி டிஎன்ஏ டபுள் ஆகும். ஆனால் அந்த டிஎன்ஏ உள்ள குரோமோசோம் சேமாக தான் இருக்கும். இப்போ டூப்ளிகேட் ஆகும்போது இதில் 2 குரோமோசோம் இருக்குன்னா டூப்ளிகேட் ஆனாலும் 2 தான் இருக்கும். இதே டிஎன்ஏ 2னா 4. அந்த மாதிரி டிஎன்ஏ டபுள் ஆகும், ஆனால் குரோமோசோம் சேமாக இருக்கும். இதுதான் எஸ் ஃபேஸ். இந்த எஸ் ஃபேஸில் தான் என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் G2 ஃபேஸ். இந்த ஃபேஸில் என்னென்னா ஆர்கனல் ரெப்ளிகேஷன், செல்லில் உள்ள ஆர்கனல் ரெப்ளிகேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா டூப்ளிகேட் ஆகும். நெக்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட் டூப்ளிகேட் ஆகும். கோல்கி அப்பேரட்டஸ் டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி செல் ஆர்கனல்லாம் டூப்ளிகேட் ஆகும். இதுதான் G2 ஃபேஸ். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸில் என்னென்ன பார்த்தோம்? G1 ஃபேஸு, எஸ் ஃபேஸு, G2 ஃபேஸு. நெக்ஸ்ட்டு எம் ஃபேஸ் ஆர் மைட்டாட்டிக் ஃபேஸ். இந்த இடத்துல தான் ஆக்சுவலான செல் டிவிஷனே நடக்கும். அந்த செல் டிவிஷன் 2 விதமாக நடக்கும், 2 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கேரியோகைனசிஸ், செகண்ட் ப்ராசஸ் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்னால் நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகிறது. ஓகேவா? இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ், அப்புறம் டீலோஃபேஸ். சைட்டோகைனசிஸ்னால் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறது. இதுதான் செல் டிவிஷன். இதுலேயே மைட்டோசிஸ், மியாசிஸ் இருக்குது. அது 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.